அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடத்தலைப்பு பசுவுக்கு கிடைத்த நீதி அப்படின்ற நாடக பகுதியை பார்க்கலாம். சோழ மன்னர்களில் ஒருவர் தான் மனுநீதி சோழன். மன்னர் அப்படின்னாலே எப்படி இருக்கணும்? ஒரு நாட்டின் மக்களோட குறைகளை நீக்குபவராக இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் முறைமை தவறாது ஆட்சி புரிவதையே தன்னோட நோக்கமாக கொண்டவர் யாருன்னா இந்த மனுநீதி சோழன். இருந்தாலும் அவரோட ஆட்சி காலத்தில் வாயிலா பசுவுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது, ஒரு பேரிழப்பு ஏற்பட்டது. அது என்ன அப்படின்னா, தன்னோட கன்றை இழந்து அந்த பசுவானது வருந்துகிறது. அதற்கு காரணமானவர் யார் அப்படின்னா, இந்த மனுநீதி சோழன் இருக்கார் இல்லையா, அவரோட மகன். அப்போ அந்த பசுவுக்கு தன் கன்றை இழந்து வளர்ந்தக்கூடிய பசுவுக்கு நீதி வழங்குவாரா அல்லது தன்னோட மகனை காப்பாற்றுவாரா அப்படிங்கிறது தான் இந்த நாடக பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இடம் பார்த்திங்கன்னா அரசவை மண்டபம். காலம் நண்பகல். உறுப்பினர்கள் யார் யார் இருக்காங்க அப்படின்னா அரசர், மனுநீதி சோழர், அமைச்சர் பெருமக்கள், இவங்க எல்லாருமே இருக்காங்க. அவையில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? மன்னர், அமைச்சர் பெருமக்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ ஒரு தச்சர் ஒருவர் மன்னரை வணங்கி பணிகிறார். தச்சர் அப்படின்னா யார்? மர வேலை செய்பவர். சரியா? அந்த அந்த அரசவையில் மன்னர், அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு தச்சர் மன்னரை பணிந்து வருகிறார். அரசர் சொல்கிறார், வாருங்கள் தச்சரே, நேற்று உம்மிடம் ஒரு வேலையை கொடுத்தேன், முடித்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அரசர். அதற்கு தச்சர் சொல்கிறாரு, ஓ, முடித்து விட்டேன் மன்னா, நீங்கள் நேரினே பார்த்து விடலாம் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு தச்சர் மன்னரை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு அரசர் சொல்கிறாரு, மன்னர் சொல்கிறாரு, அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. அமைச்சர் பெருமக்களே, சோழ நாடு சோறுடைத்து என்பது உலகோர் அறிந்த செய்தி. அது மட்டுமா, நம்மளோட சோழர் குலத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு செய்தி. அதாவது நீதி தவறாத ஆட்சி முறை அல்லவா? அதனால்தான் என்னோட ஆட்சியில் எந்த ஒரு குடிமக்களுக்கும் இன்னல் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இன்னல் அப்படின்னா துன்பம் ஏற்படக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதற்காக நான் ஏற்படுத்திய ஒரு முறை தான் ஆராய்ச்சி மணி. அதை தான் இந்த தச்சர் சிறப்பாக செய்து முடித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களை பார்த்து அரசர் சொல்கிறாரு. என்னது? ஆராய்ச்சி மணியை தச்சர் செய்து முடித்துள்ளார் அப்படின்ற செய்தியை அரசர் அமைச்சர்கள்கிட்ட சொல்கிறாரு. அமைச்சர் சொல்கிறாரு, ஆராய்ச்சி மணியா, அது எதற்கு மன்னா? அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கேட்குறாங்க அரசரை பார்த்து. அரசர் சொல்கிறாரு, சொல்கிறேன் அமைச்சரே, நம் அரண்மனை வாயிலே கோவில் மணி போல் பெரியதொரு மணியை கட்ட செய்திருக்கேன். குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய குறைகளை என்ன பண்ணும், உடனுக்குடன் தீர்த்து கொள்ள இந்த ஆராய்ச்சி மணி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அரசர். அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, அரசே, இதில் என்ன புதுமை? நீங்கள் தான் எந்த ஒரு குறையுமே மக்களுக்கு வைப்பதே இல்லையே. அப்போ நீங்கள் எதுக்காக இந்த ஆராய்ச்சி மணியை நீங்கள் தச்சரை வச்சு செய்ய சொல்லியிருக்கீங்க? இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறார். அதுக்கு அரசர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனாலும் தங்களோட குறைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு சிலர் தயக்கமடைவாங்க இல்லையா? அதனால தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கம் என்னென்னா உடனுக்குடன் நீதி வழங்குவதில் தான் இருக்குது. அது மட்டுமா, குடிமக்கள் எப்போது ஆராய்ச்சி மணியை ஒழித்தாலும் அவங்க முன்னாடி நானே என்ன பண்ணுவேன், ஓடோடி நிற்பேன். அவங்களோட மனக்குறைகளை என்ன பண்ணுவேன், நான் உடனடியாக தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அந்த ஆராய்ச்சி மணியை கட்டுனதுக்கான நோக்கத்தை சொல்கிறாரு. அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆஹா, நீங்கள் தான் சிறந்த மன்னர், இந்த நில உலகம் உள்ள வரைக்கும் உங்களோட புகழ் ஓங்கி நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் எல்லாருமே மன்னரை புகழ்ந்து பாராட்டுறாங்க. அரசவை கலைகிறது. கொஞ்ச நாளாகவே ஆராய்ச்சி மணியோட ஓசை அரசர் கேட்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குறைகள், மக்களுக்கு எந்த விதமான குறைகளும் இல்லைன்னு அர்த்தம். இந்த நிலையில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அமைச்சர்கள் சூழ மன்னர் என்ன பண்ணியிருக்காங்க, மன்னர் அமைச்சர்கள் எல்லாரும் அவையில் கூடி இருக்கும் பொழுது ஆராய்ச்சி மணியானது ஒலிக்க
தொடங்குகிறது. அந்த ஆராய்ச்சி மணியோட சத்தம் வந்து கேட்குது. யார் ஆராய்ச்சி மணியை ஒலித்தாங்க, என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி குழந்தைகளே.